ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பனின் 3 உருவங்கள்ல சரியான உருவத்தை நீ தொட்டுட்ட. கண்டிப்பா நான் நினைச்சதையே தொட்ட உனக்கு நீ நினைச்ச வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைதானே. இப்போது என் உருவத்தை தொட்ட இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ பார்க்காத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பார்க்கும்படி உனக்கான ராஜ யோகத்தை நான் உருவாக்கி தரேன். உன் கண்களில் இருந்து கண்ணீர் வடியவோ கவலைப்படவோ நான் ஒருபோதும் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், சிரிச்ச முகமா இருக்கணும் தானே நானும் இவ்வளவு கஷ்டப்படுறேன். எப்போவுமே அழுகிய மாம்பழத்தை சுவைச்சு பார்த்தாதான் நல்ல மாம்பழத்தின் ருசி எவ்வளவு நல்லா இருக்குன்றதை உணர முடியும். அதே போலதான் வாழ்க்கையில சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சாதான் வாழ்க்கையில நல்ல பகுதி எப்படி இருக்கும், சந்தோஷ நிம்மதினா எப்படி இருக்கும்ன்றதை உன்னால் உணர முடியும். அதனால தான் முதல்ல எல்லாருக்கும் நான் தோல்வியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெற்றியை காட்டுறேன். தோல்வியை பார்த்தவர்களுக்கு தானே வெற்றியின் ருசி அபாரமானதுங்கிற உண்மை புரிய வரும். வாழ்க்கையை பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சினா அதில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் போது தான் வாழ்க்கைனா என்னங்கிறது உனக்கு தெளிவாக புரிய வரும். அதை விட்டுட்டு வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. சில மனிதர்கள் எப்போதுமே ஒரே மாதிரியே ஒன்றை போல இருப்பாங்க. அதாவது இவங்க அவங்க கிட்ட மாற்றி மாற்றி பேசவோ நடிக்கவோ தெரியாது. எல்லாரிடமும் எப்போதும் ஒரே மாதிரியாக உன்னை போல இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் சில பேர் நேரத்துக்கு ஏற்றாற் போல ஆளுக்கு ஏற்றாற் போல மாறி நடிக்கக்கூடியவர்களாக, ஒருத்தர்கிட்ட அன்பாக ஒருத்தர்கிட்ட கோபமாக பேசக்கூடிய உணர்வுகளை கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க. அப்படி ஆளுக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசி நடிக்கிற மனிதர்களை நீ ஒருபோதும் நம்பாதே. யார் எப்போதுமே உன் மேலே அன்போட பாசத்தோட நல்லபடியாக நடந்துக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீ நம்பினா போதும். நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுக்கிறதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்ட நான் கூடிய சீக்கிரமே அதை நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ என்னை முழுமையாக நம்பும்போது கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்தே தீருவேன் செல்லமே. எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் அழகான மனிதர்களின் முகத்தை தேடாதே, அன்பான இதயம் கொண்ட மனிதர்களை தேடு. ஏன்னா பெரும்பாலும் அழகாக இருக்கவங்கெல்லாம் நல்லவங்களாக இருக்கிறது கிடையாது. நல்ல குணமுடைய மனிதர்கள் தான் எப்போதும் அழகாகவே இருப்பாங்க. நல்ல குணம் இல்லை நல்ல மனசு உள்ள மனிதர்கள் உன் கூட இருந்தாங்கன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக தான் சொல்கிறேன். நீ இளமையில் இருக்கும்போது முதியவர்களை மதிக்க கற்றுக்கணும். அப்போதான் நாளைக்கு உனக்கு வயசாகும்போது நீ கொடுத்த மரியாதை உனக்கு திரும்ப கிடைக்கும் மற்றவர்கள் மூலமாக என் செல்லமே. நீ வலிமையுள்ள பலமுள்ள ஆளாக இருக்கும்போது பலவீனமானவர்களுக்கு உதவணும். நீ தப்பு செய்யும் போது அதை ஒத்துக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உனக்கும் வயசாகும், நீயும் பலவீனமுள்ள ஆளாக மாறுவாய், நீயும் தவறு செய்யக்கூடும். அதனால் தப்பான ஆளாக இருந்தாலும் அதை சரியாக மாற்றிக்க முயற்சி செய். சர்க்கரை எப்படி எப்போதும் இனிப்பாக இனிமையானதாக இருக்கோ அதே போல் உனக்குள்ளேயும் நீ இனிமையுள்ள ஆளாக தனித்துவம் கொண்ட குணமுள்ள பிள்ளையாக இரு. சர்க்கரை இருக்கும்போது யாருமே அதன் ருசியை பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த குடிக்கக்கூடிய பானமோ அல்லது சாப்பிடக்கூடிய இனிப்பு உணவிலேயோ அந்த சர்க்கரை இல்லாட்டினா அந்த உணவே சுவை இல்லாமல் கீழே வீசி எரியக்கூடியதாக மாறிடும். இப்போ புரியுதா? சர்க்கரை போல் நீ எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவமாக தனித்துவமாக இருந்தீன்னா நீ இல்லாத போது இந்த உலகம் அதை கண்டிப்பாக புரிஞ்சு உன்னை தேடி தவிக்குமே செல்லமே. அந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் முக்கியத்துவம் உள்ள ஆளாக, தவிர்க்கவே முடியாத ஆளாக நீ இருந்துவிடு. வெற்றிகரமான வாழ்க்கையை விட மன திருப்தி கொண்ட வாழ்க்கை தான் சிறந்தது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்காம கிடைச்சதை கொண்டு திருப்தியாக மன நிறைவோட வாழ பழகு. வெற்றிங்கிறது அடுத்தவங்க உனக்கு கொடுக்கறது, ஆனால் மன நிறைவுங்கிறது உன்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக உன் மனசிலிருந்து உனக்கு கிடைப்பது. மன நிறைவு கொண்டு நீ வாழும்போது உனக்கான நல்லதையெல்லாம் நானே செஞ்சு கொடுப்பேன் அல்லவா. இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கிற பதவிகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது தற்காலிகமானது தான். பட்டங்களும் அந்தஸ்துகளும் கூட நிலையானவே கிடையாது. ஆனால் நீ மற்றவங்களை எப்படி நடத்துகிறியோ அது நிரந்தரமானது. இன்றைக்கி நீ மற்றவங்களை எப்படி நடந்துக்கிறியோ
மற்றவங்க கிட்ட எப்படி பொறுமையாக பணிவாக இருக்கியோ அதுதான் நாளைக்கு இன்னொருவர் மூலமாக உனக்கு கிடைக்கும். எப்போதும் எல்லாரிடமும் அன்பா பணிவா பாசத்தோடு நடந்து கொள் என் செல்லமே. உனக்கு எவ்வளோ வயசு ஆனாலும் என்னைக்கு இருந்தாலும் உன் அம்மா உனக்கு தேவைப்படுவாங்க. ஒருபோதும் உன் தாயை நீ ஒதுக்கி வைக்கவோ புறக்கணிக்கவோ வேண்டாம். நீ சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது வளர்ந்து பெரியான ஆனாலும் சரி, அல்லது உனக்கே திருமணமாகி உனக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, பேரன் பேத்தி எடுத்தாலும் சரி, உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு ஒரு பாகமாக வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக இருப்பதை அவங்கள வேணான்னு சொல்ல உன்னால் முடியாது என் செல்லமே. எதுவுமே இல்லாத மனிதர்களை நீ ஒருபோதும் குறைவாக நினைக்காதே. வசதி குறைவாக இருக்கவங்களையும் பலவீனமாக இருப்பவர்களையும் கூட நீ குறைவாக மதித்து பேச வேண்டாம். ஏன்னா வாழ்க்கை எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இல்லைன்ற காரணத்துக்காக நீ மற்றவங்களை ஏளனமாக பேசினா நாளைக்கு அதே நிலைமை உனக்கு வரும்போது என்ன செய்வேன்னு யோசிச்சுக்கோ. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களை எப்போதும் கண்ணியத்தோடு நடத்து. யாரையும் ஒருபோதும் நீ தாழ்வாக பேசக்கூடாது. நீ மன அமைதியை வச்சுக்கிட்டு ஒழுக்க நெறிகளோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் இந்த அப்பன் முருகனின் விருப்பம். மனிதர்களிடமிருந்தும் சூழ்ச்சிகளிடமிருந்தும் சூழ்நிலைகளிடமிருந்தும் கூட விலகி செல்ல கற்றுக்கிட்டீனா அதுதானே உண்மையான முதிர்ச்சிக்கும் பக்குவத்துக்கும் அடையாளம். உனக்கு யார் கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ, யார் உன் மனசில் கவலையை கொடுக்குறாங்களோ, யார் உனக்கு எதிராக சதி வேலை செய்கிறாங்களோ அமைதியாக அவங்கள விட்டு விலகி நிற்க கற்றுக்கோ. எப்போதும் இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ எப்போ எதை வேணாலும் செய்ய முடியும். ஒருபோதும் தப்பான வேலைகளை செய்யாதே. தவறுகளை நீ ஒருபோதும் சுமக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தவறுகளை கீழே போட்டு உன் காலடியை அதன் மீது வைத்து ஏறி இன்னும் உயரத்துக்கு போக தயாராகு. தவறுகளை தூக்கி எறிஞ்சிட்டு சரியான பாதையில் நீ சிறப்பாக போய் ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்து அதற்கேற்றாற் போல அவங்க குணத்தை மாற்றிக்கிற மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். ஏன்னா அவங்கெல்லாம் உண்மையானவங்களாக இருக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கவன் காசு வச்சிருந்தாலும் இல்லாவிட்டாலும், பெரிய மனுஷனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எப்போதும் ஒரே மாதிரியாக பேசக்கூடிய, எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய மதிக்கக்கூடிய மனிதர்களை மட்டும் நீ உன் கூட வச்சுக்கோ. நீ எப்போதும் நம்பகத்தன்மையோட நேர்மையோட உண்மையான அன்போட நன்றி கொண்ட இதயத்தோடு வாழும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவதை இங்கே யாராலும் தடுக்க முடியாது. நீ அப்படி அன்போட நேர்மையோட நம்பிக்கையோட நல்ல மனசோட இருக்கிறதால தானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கேன். மனிதர்களிடமோ அல்லது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பார்த்தோ நீ கோபப்படாத. ஏன்னா அவங்க 2 பேருமே உனக்கு எதிராக செயல்படுத்துறதுக்கு பலமற்றவர்கள். உனக்கு எதிராக ஒருத்தர் எதையாவது செய்கிறாங்கன்னா அதுக்காக நீ கோபப்படாமல் அதை அப்படியே விட்டுட்டீனா அது தானாகவே சரியாயிடும். உனக்காக இந்த அப்பன் முருகன் அதை சரி செய்வேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ யாரையுமே அதிகமாக நம்ப வேண்டாம். யாரையுமே அளவுக்கு அதிகமாக நேசிக்க வேண்டாம். எந்த விதத்திலும் யாராவது உனக்கு எதையாவது செய்வாங்கன்னு எந்த எதிர்பார்ப்பும் வைக்க வேண்டாம். ஏன்னா அதிகம்னாலே அது உன்னை மிக அதிகமாக காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான்றதை புரிஞ்சுக்கோ. எதுவுமே அளவோடு இருக்கட்டும். அளவோட நம்பிக்கை, அளவோட எல்லாரையும் நேசி. பழைய ஆடைகளை உடுத்திட்டு போகிறதுக்கு நீ வெட்கப்பட வேண்டாம். உன்னுடைய நண்பர்கள் ஏழையாக வறுமை குறைவாக இருப்பவர்களாக இருக்கும்போது அவங்கள கூட்டிகிட்டு நீ வெளியில் போகும்போது அவங்க உடுத்திருக்க ஆடைக்காக, அவங்களுடைய ஏழை நிலைமைக்காக, அவங்களுடைய எளிமைக்காக நீ வெட்கப்படாதே. அதே போல் உன் தாய் தந்தை ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலும் அதுக்காகவும் நீ வெட்கப்படக்கூடாது. எப்போதும் யாருக்காகவும் யோசிக்காம உனக்காக யோசி. உன் வாழ்க்கையை உன் மனசு போல நீ எளிமையாக வாழ்ந்தாலே அதுதான் சரியானதா, சிறப்பானதா, உனக்கு சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடியதா இருக்கும் என் செல்லமே. நீ செய்யும் செயல்களை சரியானதாக, தரமானதாக, உயர்வானதாக செய்யும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். இந்த உலகம் நிறைய நல்ல மனிதர்களை வச்சிருக்கு. ஆனாலும் உன்னால் யாரையுமே நல்லவங்களை பார்க்க முடியலை, நல்ல மனிதர்கள் யாருன்னே தெரியலைன்னு உனக்கு டவுட் இருந்தா, அப்படி உனக்கு ஒரு சந்தேகம் இருந்தா, நீ ஏன் நல்ல பிள்ளையாக மாறிவிட்டு போய் மற்றவங்க தான் நல்லவங்களா இருக்கணும்னு யோசிக்கிற? நீ நல்ல பிள்ளையாக இருந்துட்டு போனீன்னா நல்ல மனிதர்கள் தானாகவே உன் வயப்பட்டு உன்னை நோக்கி வருவாங்க என் செல்லமே. நீ எதுக்காகவும்
மனசு உடஞ்சி அழுகிற அளவுக்கு இந்த அப்பன் முருகன் விட்டு வைக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். ராஜ யோகத்தை உனக்கு கொடுத்து திருப்தியாக சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன்னு சொல்கிறதுக்காக தான் என் 3 உருவங்களில் ஒன்றை தொட சொன்னேனே செல்லமே. குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் இருக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணும், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு தினமும் என்கிட்ட வைக்கிற உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். இப்போ நீ அனுபவிக்கிற கஷ்டத்தை தாண்டி உன்னை வலிமையுள்ள தைரியமுள்ள வெற்றிகரமான ஆளாக நான் உருவாக்கி காட்டுறேன். கூடிய சீக்கிரம் உன்னை சுற்றி நடக்கிறத பார்த்து நீயே ஆச்சரியப்பட தான் போகிற. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன, சில பேருக்கு நான் வெற்றியை சீக்கிரம் கொடுத்து ஆசீர்வதிச்சிருவேன், சில பேருக்கு வெற்றியை கொஞ்சம் தாமதமாக கொடுத்து ஆசீர்வதிப்பேன். ஆனால் என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு கலங்குனவங்கள நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீயும் எத்தனையோ முறை யாருக்கும் தெரியாமல் தனியாக உட்காந்து அழுது உன் வருத்தத்தைலாம் என்கிட்ட சொல்லியிருக்க. கூடிய சீக்கிரமே அதுக்கு ஒரு நல்ல பலனை நான் கொடுக்குறேன் செல்லமே. நிச்சயமாக நான் உனக்கு எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் கடைசியில் நீ நினச்சது போல உன்னை ஒரு பெரிய ஆளாக உருவாக்கியே தீருவேங்கிறதுல நீ உறுதியாக நம்பிக்கை வை. நீ என் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். இறை நினைப்போடு நம்பிக்கையோடு நீ செயல்படும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உனக்கான எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு உதவி வேணும்னு தோணும் போதெல்லாம் என்னை கூப்பிட்டினா நான் ஓடி வந்து உனக்காக உதவி செய்வேன். நீ உயரணும், வாழ்க்கையில் இல்லை ஜெயிக்கணும்னு நினச்சினா உன் மனசு நோகும்படியாக யார் என்ன செஞ்சாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து போய்கிட்டே இரு. ஏன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்க நான் இருக்கேன். அவங்களையும் அவங்க செயல்களை பற்றியும் நீ யோசிக்கிறதால இங்கு எதுவும் மாற போகிறதில்ல. யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் அல்லது உன் மனசு நோகும்படியாக உனக்கு எதிராக எதையாவது செஞ்சாலும் கூட அதை பற்றி நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் உன் சார்பில் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நீ ஆசைப்படுறது போலவே நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறேன் என் தங்கமே.